இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்றோம் மோடிஜி எல்லா நாட்டுக்கு போனாங்க, விருது வாங்கினாங்க, வந்தாங்க, நமக்கு பெருமை, ட்விட்டர்ல போடுறோம், நமக்கு சந்தோஷம். ஓ நம்ம தலைவனுக்கு இவ்வளவு விருது கொடுக்குறாங்களா, இந்தியாவுக்கு கொடுத்த விருது மாதிரி. யாருக்காவது வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்க அபுதாபி போகும் பொழுது குழந்தைகளோடு நீங்க எப்பாச்சும் ஃபியூச்சர்ல போகும் பொழுது அபுதாபியில் ஹிந்து கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க. BAPS அமைப்பு, குஜராத்தை சார்ந்த ஒரு அமைப்பு, சாமிநாராயணன் செக்ட் அவங்க. அந்த கோவிலுக்கு நீங்க போகணும். கோவிலுக்கு போறீங்க அப்படிங்கிறத விட அந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது என்பதை நீங்க உணரும். இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் UAE பொறுத்தவரை இந்த 7 எமிரேட்ஸ் எமீரகங்கள் ஒன்னா இருக்கிறாங்க. ஒரு ஐடியல் ஒர்க்ஷிப் வந்து அங்க ஸ்டேட் கிரைம், அதாவது ஒரு சிலையை கொண்டு போய் நான் ஒரு பொது இடத்துல வழிபட்டேன் அப்படின்னா யூ வில் பி அரஸ்டட் அண்ட் கிவன் த ஸ்ட்ரிக்டஸ்ட் பனிஷ்மெண்ட். ஏன்னா ஐடியல் ஒர்க்ஷிப் அவங்க எதிரி. எஸ், அந்த நாட்டுடைய சட்டம், அவங்க மதம், அவங்க நடத்துறாங்க, நம்ம ஒபே பண்ணணும். யாருமே ஐடியில கொண்டு போனீங்கன்னா ஏர்போர்ட்டை தாண்டில நீங்க கொண்டு போக முடியாது துபாயில இருந்து. ஸோ அந்த நாட்டில் ஒரு கோவில் கட்டுறாங்க. அது குறிப்பா அபுதாபியை பொறுத்தவரை வெரி ஸ்ட்ரிக்ட் இஸ்லாமிக்லா இருக்கக்கூடிய நாடு. சமீபத்தில் அந்த கோவிலுக்கு சென்றிருந்த பொழுது அங்க இருந்த சுவாமி பிரம்ம விகாரி தாஸ் அந்த கோயிலை பார்த்துக்கிற சாமிகிட்ட சொன்ன, சாமி எப்படி சாமி இங்க வந்து கோயில் கட்டினீங்க? 2 பேர் தாங்க காரணம், மேல கடவுள், இன்னொன்று மோடி அப்படின்னாரு. எப்படி சாமி மோடி காரணம்? அவங்களுடைய செட்டில் ஒரு பெரிய சுவாமி, பிரமுக் சுவாமி, 1997 அபுதாபி போறாங்க, ஷார்ஜா மண்ணுல போறாங்க, எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. போகும்போதே சொல்றாங்க இறக்கி விடுங்கப்பா, இறக்கி விடுங்கப்பான்னு. அந்த சாமி அப்பயே ரொம்ப வயதான ஒரு சாமி, பெரிய சாமி, கீழே இறக்கி விடுறாங்க. அந்த மண்ணை கையில் எடுத்துட்டு அப்படி கண்ணில் வச்சு சொல்றாரு, இந்த இடத்துக்கு ஒரு கோயில் வந்துரும்பா ஒரு நாள். சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க, என்ன சாமி பேசுறீங்க? இது ஒரு இஸ்லாமிக் நாடு, கடுமையான ஷரியாலா இருக்கக்கூடிய ஒரு நாடு, சிலையே உள்ள கொண்டு வர முடியாது. எப்படி நமக்கு ஒரு மனுஷன் வருவான், எல்லாம் பொறுமையா இருக்கு, அவன் கோயில் கட்டுவான். 97 சொன்னதை அந்த கோயிலுக்குள்ள போனீங்கன்னா வீடியோ போட்டு காட்டுவாங்க. ஏதோ நம்ம போனதுக்காக ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி சொல்லிட்டாங்க. அந்த சுவாமி சொன்னது ஒரு டிவோட்டி வீடியோ எடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு போகும்போது அந்த வீடியோ நீங்க பாப்பீங்க. ஒரு மனுஷன் வருவான், பொறுமையா இருங்க, he will build it. அதன் பிறகு நரேந்திர மோடி அவர்கள் வர்றாங்க, இந்தியாவுடைய தலைவராக, பிரதமராக நட்பு உருவாக்குறாங்க ஷேக் சயீத் அவங்களோட, அங்க இருக்கக்கூடிய அதிபரோட. அப்ப இந்த BAPS போய் நைசா போய் அந்த ராஜாட்ட போய் கொடுக்குறாங்க. ராஜா, எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து இஸ்லாமிய நாடுன்னு எங்களுக்கு தெரியும், எதையுமே அனுமதிக்க மாட்டீங்கன்னு தெரியும். எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இந்த ஊர்ல 10 பேர் இருக்காங்கன்னா 2.5 பேர் தான் உள்நாட்டுக்காரங்க இருக்கீங்க, 7.5 பேர் வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க. அது எங்க நாட்டில இருந்து 3.5 பேர் நாங்க இருக்கோம், 2.5 பேர் நீங்க இருக்கீங்க. அதுவும் பாருங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எமிரேட்டியே மைனாரிட்டி. 10 எமிராட்டி இருக்காங்கன்னா 10 மக்கள் இருக்காங்கன்னா 2.5 பேர் தான் எமிராட்டி. அதுல அந்த ராஜாவை நீங்க கன்வின்ஸ் பண்ணும். பாருங்க, ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறாங்க, ராஜா வாங்கிக்கிறாரு, வச்சுக்கிறாரு. சரி ரைட்டு, பார்ப்பாங்க, கண்டிப்பா யோசிக்கிறாங்க. மோடிஜி 2014 போறாங்க, ஃபர்ஸ்ட் விசிட் போறாங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல போறாங்க, முதல் வருஷம் போறாங்க. அப்ப இந்த சாமி எல்லாம் பார்க்கும் பொழுது மோடிஜி அந்த UAE எமிரேட்ஸ் அறிமுகப்படுத்துறார் ஷேக் ஜயீத் அவங்கள. மை பிரதர் மீட் ஹிம் அப்படிங்கிறார், என்னுடைய சகோதரன், அவரை பாருங்க. அப்ப இந்த சாமிக்கு லைட்டா ஒரு நம்பிக்கை வருது, சகோதரன் சொல்றாங்க, உண்மையாலுமே நடந்துட மாட்டிருக்கு. அது நம்ம 97 பிரமுக் சாமி சொன்ன மனிதர் இவர் தான் இருக்கு. 2 ஆண்டுகள்ல 2017 வரைக்கும் அப்படியே கொண்டு போறாங்க. கோவிட் அப்ப நாம செய்யக்கூடிய வேலை எல்லாம் 2017 மறுபடியும் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் நான் நேரம் எடுத்து சொல்றேன். கோவிட்ல அவங்க செய்யக்கூடிய வேலையை பார்த்து அந்த ஷேக் சயீத் அவர்களுக்கு, அந்த மன்னருக்கு ஆச்சரியம். நாமெல்லாம் சோசியல் டிஸ்டன்சிங்கிறோம், இவங்க சாப்பாடு எடுத்துட்டு வீதியில வந்து அவங்க ஊருக்காரங்கள்ல எமிரேட்ஸி நம்ம சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே, நம்ம கிட்ட நிக்கிறாங்களே, மாஸ்க் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்களே அவங்கெல்லாம். அந்த பீரியடும் போது மோடிஜி அவர்களுக்கு நட்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே வர்றாங்க. இன்னைக்கு பாருங்க, மோடிஜி அவர்கள் இஸ்லாமிய எதிரின்னு இங்க யாரோ ஒருத்தர் ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிருவான், பட் ரங்கராஜ் பாண்டே அண்ணா இங்க இருக்க போறவங்க அவங்க 1/2 மணி நேரம் கத்தணும், இல்ல இஸ்லாம் எதிரி இல்லை. இது ஒரு சின்ன உதாரணம். இந்த ஸ்டோரி 2021 ராஜாவே கூப்பிடுறாரு, மோடியை பார்த்தேன், உங்களை பார்த்தேன், உங்கள் வேலையை பார்த்தேன், கோயில் கட்டிக்கங்க. இருந்தும் இந்த சாமிக்கு ஒரு பயம், ஐயோ நம்ம கோயில் கோபுரமா இருக்குமே, அந்த கோபுரனாவே கோவிச்சுக்குவாங்களே, கோபுரம் கட்ட வேண்டாம். 2 டிசைனை போட்டு எடுத்துட்டு போறார் 2021. ஒரு டிசைன் வந்து கோவில் கோபுரங்கள் நம்ம கோபுரமா, இன்னொரு டிசைன் வந்து ஒரு பெரிய சிலிண்ட்ரிக்கல் பில்டிங்குள்ள கோவில், வெளியிருந்து பார்த்தா அது கோயில் மாதிரி இருக்காது. உடனே மோடிஜியும் ஷேக் ஜயீத் அவங்களும் இருக்கும் பொழுது அந்த 2 அப்ளிகேஷன் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. மோடிஜி கூப்பிடுறாரு, வாங்க அப்படின்னு, பிரசிடென்ஷியல் பேலஸ்ல மோடிஜியினுடைய மறுபடியும் அரசு பயணத்துல.
அப்ப அவர் சொல்றாரு, சார் நீங்க 2 பேரை பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு டிசைன் கொடுத்தா, எது கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம், கோயில் மாதிரி கொடுத்தாலும் நாங்க கட்டிக்கிறோம் சந்தோஷமா, கோவில் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் கொடுங்க, உள்ள கோயில் கட்டிக்கிறோம், வெளியும் தெரியாது. உடனே மோடிஜி ராஜா அவங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசுறாங்க. அதன் பிறகு ஷேக் ஜயீத் சொல்றாங்க, கோவில் என்றால் அது கோவிலை போல் பார்ப்பதற்கு இருக்க வேண்டும், அதனால கோவில் கட்டணும்.